தூங்கும் போது காதுல பூச்சோ எறும்போ பூந்துக்குச்சுனாக்கா தயவு செஞ்சு இது மாதிரி கையை விட்டு மட்டும் நோண்டவே நோண்டாதீங்க. ஏன்னா அப்படி கையை விட்டு நோண்டும் போது காது உள்ள இருக்கிற பூச்சோ எறும்போ காது உள்ள இன்னும் அதிகமா போய் வலியை ஏற்படுத்தும். ஆனா நான் சொல்ற ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் நீங்க பண்ணீங்கன்னாக்கா உங்க காது உள்ள போனது பூச்சா இருந்தாலும் எறும்பா இருந்தாலும் ரொம்ப ஈஸியாவே வெளியே வந்துரும். இதுக்கு முதல்ல கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அதுல 4 கல்லு உப்பை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் யாருடைய காதுல பூச்சோ எறும்போ பூந்துச்சோ அவங்களுடைய காதுல அந்த உப்பு கரைச்ச தண்ணியை எடுத்து 4-5 சொட்டு விட்டாலே போதும். கண்டிப்பா உங்க காது உள்ள போனது பூச்சா இருந்தாலும் எறும்பா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காவே வெளியே வந்துரும். தம்பி எதுக்காக இது மாதிரி உப்பு கலந்த தண்ணியை எடுத்து காதுல ஊறனாக்கா வெறும் பச்சை தண்ணியை காதுல ஊத்தும் போது காது உள்ள இருக்கிற பூச்சிக்கு தேவையான ஆக்சிஜன் அந்த பச்சை தண்ணியில இருந்தே கிடைக்கும். ஆனா அதுவே இது மாதிரி உப்பு கலந்த தண்ணியை எடுத்து காதுல விடும் போது காது உள்ள இருக்கிற பூச்சிக்கு தேவையான ஆக்சிஜன் இந்த தண்ணியில இருந்து கிடைக்காது. அதனால காது உள்ள போன பூச்சா இருந்தாலும் எறும்பா இருந்தாலும் ரொம்ப ஈஸியாவே வெளியே வந்துரும். சரி காதை இந்த பக்கம் சாய்டா உன்னுடைய காதுல என்ன போச்சுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் தம்பியை சாய்க்க சொல்லி பார்த்தேன் பாருங்க. தம்பி காது உள்ள இருந்து சின்னதா ஒரு எறும்பு தான் வந்துச்சு. இதை நான் சொன்னா கூட கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. வேணும்னா நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் உங்களுடைய காதுலயும் பூச்சோ எறும்போ பூந்துச்சுனாக்கா மறக்காம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.